புரட்சித் தலைவி ஜெயலலிதா அவர்கள் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் பற்றி கூறிய உள்ளார்ந்து உதிர்த்த பொன்மணி வார்த்தைகள். 6 முறை முதல்வராக பதவி வகித்த மாண்புமிகு அம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் அவர்களோடு 26 படங்களில் நடித்தவர். தனக்கு பிறகு கட்சியை காப்பவர் ஜெயலலிதா என்பதை அறிந்து அதிமுக கழகத்தை அவரிடம் ஒப்படைத்தவர் தலைவர் அவர்கள். தலைவரின் அன்பு வழியில் அருமையாக ஆட்சி நடத்தியவர் அம்மா. அவர் 31/1/1992 ஆண்டு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் பாரத ரத்னா டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து பேசிய அருமையான சொற்பொழிவிலிருந்து சில. மனிதகுல வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் தனிப்பெரும் தத்துவமாக திகழும் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களின் திருவுருவ படத்தினை வரலாற்று சிறப்புமிக்க தமிழக சட்டமன்ற பேரவையில் திறந்து வைப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மனிதன் பிறந்தான், வாழ்ந்தான், மறைந்தான் என்பதுதான் வாழ்க்கை நியதியாக இயற்கை நமக்கு அளித்துள்ளது. ஆனால் நம் இதய தெய்வம் புரட்சித் தலைவரோ பிறந்தார், வாழ்ந்தார், இன்றும் நம் இதயத்தில் வாழ்கிறார், இனி என்றென்றும் வாழப்போகிறார் என்கின்ற தனி நியதியை உருவாக்கி சென்றுள்ளார். அவர் வளர்ந்து வந்த பாதை அனைவருக்கும் பாடமாக அமையத்தக்கது ஆகும். இளமை முதல் தம் வாழ்க்கையில் எதிர்கொண்ட இடர்பாடுகளையும் சாதனைகளாக்கி சரித்திரம் படைத்தவர் புரட்சித் தலைவர். செல்வச் சீமான் வீட்டில் பிள்ளையாய் பிறந்து 7வது வயதிலேயே ஏதுமற்ற ஒரு நிர்கதியான குடும்ப பிள்ளையாய் தமிழ்நாட்டிற்கு வந்து எங்க வீட்டு பிள்ளை என தமிழகம் புகழ்ந்த மாமனிதர் நமது புரட்சித் தலைவர். இளம் பருவத்தில் ஒரு குறுகிய காலகட்டத்திற்குள் முழுக்க மாறுபட்ட வறுமை சூழ்நிலைக்கு ஆளாகும் நிலை பொதுவாக எவருக்கும் ஏற்பட்டிருக்காது. வறுமையின் விளிம்பிற்கு தள்ளப்பட்டு தான் அனுபவிக்காத வேறுபட்ட வாழ்க்கையை, அதுவும் மாறுபட்ட ஒரு நிலப்பகுதிக்கு சென்று தொடங்க வேண்டிய அவல நிலைக்கு ஆளாக்கப்பட்டவர் நமது புரட்சித் தலைவர். சிறுவனாய் இருந்த காலத்தில் வறுமையில் வாடினார், பசியின் கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டார். அவ்விளமை பருவத்திலேயே 3 நாட்கள் தொடர்ந்து பட்டினி கிடந்தும் மானத்தோடு வாழ வேண்டும் என்ற மனோதிடத்தை பெற்ற மாமனிதர் புரட்சித் தலைவர். அந்த அனுபவங்களே அவர் மனதில் இரக்கமும் ஈகையும் வளர அடித்தளமாக அமைந்துள்ளன. அந்த அடித்தளத்தின் மீது அவரால் உருவாக்கப்பட்டதுதான் இன்று அகிலம் போற்றும் இலவச சத்துணவு திட்டம். கலைத்துறையில் ஈடுபட்டு அத்துறையில் முடிசூடா மன்னனாக திகழ்ந்த வேளையில் அவர் கொலை வெறிக்கு ஆளாகி குண்டடிப்பட்டு தன் இனிய குரலை இழக்க நேரிட்டது. கலைத்துறையின் கவர்ச்சிக்கு மிக இன்றியமையாத இதனை இழந்த நிலையிலும் அந்த குறையை அவரது நிறை என்ற வகையில் தொடர்ந்து கலைத்துறையில் சாதனைகள் பலவற்றை நிகழ்த்தி காட்டினார். புரட்சித் தலைவர் தன்னை ஈடுபடுத்தி கொண்ட அரசியல் வாழ்விலும் 1972 ஆண்டில் மிகப்பெரிய சோதனைக்கு ஆளானார். தான் வளர்த்த கட்சியிலிருந்து தன்னால் உயர்வு பெற்ற தலைவர்களாலேயே தன்னந்தனியாக தூக்கி எறியப்பட்டார். அஸ்தமனம் என்ற வார்த்தை புரட்சித் தலைவரின் அகராதியில் எப்போதும் இருந்ததில்லை. தனி ஒருவராக தன்னந்தனியாக தான் வளர்த்த இயக்கத்தில் இருந்து வெளியேற்றப்பட்ட நிகழ்ச்சியே அவருக்கு அரசியலில் மக்கள் ஆதரவை பெற்றுத்தரும் மகத்தான சூழ்நிலையை உருவாக்கி தந்தது. தனி மரம் ஆகிவிடுவார் என எண்ணிய அவரது அரசியல் எதிரிகளின் எண்ணத்தில் மண் விழும் அளவிற்கு லட்சோப லட்சம் இரத்தங்களை தன்னோடு இணைத்து கொண்டு புதியதோர் இயக்கம் கண்டார். தனது அரசியல் எதிரிகளை மக்கள் முன் தோளிருட்டு காட்டியதோடு நாடு போற்றும் நல்லாட்சி ஒன்றினை தமிழகத்திற்கு 1க்கு 3 முறை வழங்கும் உயர்வினையும் பெற்றார். இந்த நேரத்தில் தத்துவ மேதை சாக்ரட்டிஸ் அவர்களின் தெளிவான கருத்தான நத்திங் கேன் ஹார்ம் எ குட் மேன் எய்தர் இன் லைஃப் ஆஃப் ஆஃப்டர் டெத்
என்பதுதான் என் நினைவுக்கு வருகின்றது. ஒரு நல்ல மனிதரின் புகழுக்கும் பெருமைக்கும் அவரது வாழ்நாளிலும் அவர் மறைந்த பின்னரும் எந்த சக்தியாலும் கேடு விளைவித்திட முடியாது என்பது இப்போது நடைமுறை உண்மையாகிவிட்டது. இன்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சிக்கட்டிலில் அமர்ந்திருக்கிறது என்றால், அவரின் வாரிசாக நான் ஆட்சி பொறுப்பேற்றிருக்கிறேன் என்றால், அதற்கு புரட்சித் தலைவரின் புகழும் பெருமையுமே முழு முதற் காரணமாகும். எனவே ஒரு நல்ல மனிதரின் வாரிசான எங்களையும் எந்த கேடும் எந்த உருவிலும் நெருங்கிட முடியாது என்று இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். கலைத்துறையிலும் பொது வாழ்விலும் தனக்கு நேர்ந்த மிக சோதனையான இடர்பாடுகளை மீறி காலத்தை வென்றவர். 1984 மருத்துவமனையில் படுத்த படுக்கையாக இருந்த காலகட்டத்தில் காலனையும் வென்று சரித்திர நாயகனாக காட்சியளித்தார். இன்று நம்மை காக்கும் காவல் தெய்வமாக நின்று நிலவுகிறார். ஊர் ஊராய் சுற்றி சுற்றி வலம் வந்து வாக்கு சேர்க்கும் வள்ளல் இல்லை. இனி வீழ்ந்தது இவர் இயக்கம் என கணிப்பு கணித்தோர் இதிலும் வீழ்ந்தனர். அன்று அவர் இல்லாத நிலை நிறைவு செய்யும் வாய்ப்பு எனக்கு கிட்டியது. இவர் இருந்திருந்தால் பெற்றிருக்கும் வெற்றி. அவர் அமெரிக்காவிலிருந்து உடல் நலத்தோடு தாயகம் திரும்பியதும் அவர் காலடியில் அந்த வெற்றி செய்தியை காணிக்கையாகும் வாய்ப்பை பெற்ற எனக்கு அவர் இல்லாத இந்த அவையில் நாட்டுக்கு நல்ல பாடமாக அமைந்துள்ள இவரது படத்தை திறந்து வைக்கும் வாய்ப்பு கிடைத்ததை எண்ணி ஆனந்த கண்ணீர் பெருகும் நிலைமையில் உங்கள் முன் நிற்கின்றேன். இப்படி கலைத்துறையிலும் பொது வாழ்க்கையிலும் தன் சொந்த வாழ்க்கையிலும் சரித்திர சாதனைகள் பலவற்றை நிகழ்த்தி இழப்புகளையும் இடர்பாடுகளையும் சோதனைகளையும் சாதனை ஆக்கி காட்டிய ஈகை குணம் கொண்ட ஏந்தல் எங்கள் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அவர்கள் இச்சட்டமன்ற பேரவையிலும் தமிழக ஆட்சியிலும் சாதனைகள் பலவற்றை நிகழ்த்தி காட்டி உள்ளார். 11 ஆண்டுகள் முதலமைச்சராகவும் இப்பேரவையில் அங்கம் வகித்து தமிழகத்தை ஆட்சி செய்தார் என்பது மட்டுமல்லாமல் தொடர்ந்து எவ்வித இடைவெளியும் இல்லாத இம்முறை தேர்தல்களில் மக்களால் முதலமைச்சராக்கப்பட்டு அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரே தலைவர் அவர் என்ற சிறப்பையும் கீர்த்தியையும் பெற்றவர் புரட்சித் தலைவர் ஆவார். இச்சட்டமன்ற பேரவையில் எல்லா முதலமைச்சர்களையும் விட அதிகமான ஆண்டுகள் 1967 முதல் தொடர்ந்து 20 ஆண்டுகள் உறுப்பினராகவும் அங்கம் வகித்து ஒரு பிரச்சனையில் மிக அதிக நேரம் பேசியவர் என்ற சாதனையையும் நிகழ்த்தியவர். 1979 பிப்ரவரி 26ஆம் தேதி அவரது அமைச்சரவையின் மீது கொண்டு வரப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு பதிலளித்து பேசி மாண்புமிகு புரட்சித் தலைவர் அவர்கள் தமிழக முதல்வராய் நிர்வாகத்திலும் வியக்கத்தகு சாதனைகளை நிகழ்த்தியுள்ளார். தனது அரசியல் ஆசான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் சுட்டிக்காட்டிய ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்போம் என்ற நெறியினை தன் ஒரே நோக்கமாக கொண்டு ஆட்சி நடத்தினார். தனது ஆட்சியின் மூலம் அதிகபட்ச நன்மைகள் தமிழகத்தில் ஏழை எளிய மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்பதிலேயே கண்ணும் கருத்துமாக இருந்தார். அவர் தம் வாழ்நாள் முழுவதும் ஏழைகளின் பாதுகாவலராக வாழ்ந்ததால்தான் தமிழக மக்களின் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் குடிகொண்டு உள்ள ஈடு இணையற்ற தலைவராக இன்றும் வாழ்கிறார், என்றும் வாழ்வார். அந்த வகையில் தமிழக மக்களுக்கு உழைத்து அவர்களை உயர்த்திய மாமனிதரின் திருவுருவப் படம் மக்கள் பிரதிநிதிகள் கூடும் இந்த மாமன்றத்தில் திறந்து வைக்கப் பெறுவது மிகவும் பொருத்தமானதாகும். அத்திருவுருவ படத்தை திறக்கும் வாய்ப்பை அவரால் உருவாக்கப்பட்டு உயர்வு அடைந்து இன்று அவர் வழி நடக்கும் எனக்கு கிடைத்ததை என் வாழ்க்கையில் கிடைத்த மாபெரும் பேராக கருதி பெருமை அடைகின்றேன். இவ்வாறு புரட்சித் தலைவர் ஜெயலலிதா அவர்கள் பேசினார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வரலாறு தொடரும். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களே, அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.